तुझे देखा तो ये जाना सनम, प्यार होता है दीवाना सनम, तुझे देखा तो ये जाना सनम, प्यार what a wonderful sound. யோ சுவாமி, என்ன செய்யற நீ? நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க போங்க. Thank you. அம்மா, எதுக்காக நீங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நாங்க யாகம் பண்றதுக்கு வந்திருக்கோம். அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் வரேன். ச்சே, செம்ம சூப்பரா இருக்கா. ஏய், காவி துணிய காய வேடானா காவியம் பண்றியா? நூல் விட்டு பார்த்த. ஐயாக்கு தெரிஞ்சதுன்னா தலை எகிறிடும். அப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க சார். உங்களுக்கு ஒரு நாள் நிச்சயமா உள்ளுக்குள்ள இப்படி பூ பூக்கும். சார் பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் சார் இந்த ஜிகிர்தண்டா? நட்சத்திரங்களுக்கு நடுவுல பௌர்ணமி நிலவு மாதிரி ஜொலிக்கிறாடா. பேக் பேஜே இவ்வளவு அழகா இருக்கே. அட்டப்படம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் போல இருக்கு. பார்க்கணுமா நீங்க? ஏன்டா விசில் அடிச்ச ஜூனியர் ஐயரே? பயப்படாதீங்க சார், நான் இருக்கேன்ல, நீங்க விளையாடுங்க. விளையாடுறதா? ஏய், விசில் அடிச்சு கூப்பிடுறீங்க? யார் நீங்க? நானா? இந்த வீட்ல யாகம் பண்றதுக்கு வந்திருக்கிற யாக பிரம்மா. வீட்ல விளக்கு ஏத்துறதா இருந்தா காலையில நமாஸுக்கு முன்னாடி ஏத்தணும், சாயந்தரம் நமாஸுக்கு அப்புறமா ஏத்தணும். நமஸா? நமஸ் இல்ல, நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம். சூரியன் உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் தான் தீபாராதனை காட்டணும்னு சுவாமிகள் சொல்றாரு. புரிஞ்சுதா கண்ணு? இங்க பாரு, இந்த அட்வைஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். தீபாராதனை பத்தி எனக்கு தெரியும். தீபம் ஜோதி பரபிரம்மம், தீபம் ஜோதி தமோபனம், தீபானே சஸ்வதே சர்வம், சந்தியா தீபம் நமோஸ்துதே. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சுவாமி. இஸ்திரி என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. பாப்பா அழகா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. இந்த விஷயம் இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம மண்டை மொட்டையாயிடும். அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேவலமா இருக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. அப்படின்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. நான் நடத்த வேண்டிய யாகத்தை வேடிக்கை பார்க்க வச்சுட்டான் கூகுள் மண்டையன். மந்திரத்துக்கும் உதட்ட அசைவுக்கும் சம்பந்தமே இல்லையே. தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மா. இந்த குரூப்ல இவன் டூப்னு நினைக்கிறேன். மருதமலை டவுட்டே இல்ல, இவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருடா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ன மகளே, ஏதேனும் சந்தேகமா உனக்கு? யாகம் நடத்துற இடத்துல சினிமா பாட்டு சூப்பரா பாடுறீங்களே நீங்க. பழத்தாட்டாத, வேதம் படிச்சவன பார்த்து. சரி, உங்களுக்கு வேதம்னா என்னன்னு தெரியுமா? என்ன அப்படி கேட்டீங்க? அர்ஜுன், திவ்யா, உன்னி, வினித் நச்ச படம் தானே. ஏய், மீனலோ சினி, மீனலோ சினி. நான் கேட்டது வேதம் படத்தை பத்தி இல்ல, வேத மந்திரத்தை பத்தி. சொல்லுங்க. நீயே சொல்ற. நான் கேட்டாங்க, நீயே சொல்லு. பரவாயில்ல, நீயே சொல்லு. அத ஏற்கனவே சொல்லிட்டல. இத கூட நீயே சொல்லு. நான் வச்சிர பண்றேன். அத ஏற்கனவே சொல்லிட்டல, அவ்வளவுதான். நீதான்
மூட பெண்ணே, மந்திரம் தந்திரம் யந்திரம் சுந்தரம் வேதம் பூதம் இது எல்லாத்தையுமே சாம்பார் சாதம் மாதிரி கலந்தடித்த எனக்கே சோதனையா? பெண்ணே, இது சாஸ்திரத்துக்கு வந்த சோதனை இல்ல, என் ஆத்திரத்துக்கு வந்த சோதனை. அதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுவேன். மல்லிப்பூ மாதிரி இருக்கிற உனக்கும் மந்திர தந்திரம் தெரிஞ்ச எனக்கும் போட்டா போட்டின்னு வந்துருச்சுன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அருந்ததி, சந்திரமுகி, நாகவல்லி, காஞ்சனா, யக்ஷ ராட்சசன், பிரம்ம ராட்சசன், பூத பிரேத பிசாசுங்க, ராகினி, மோகினி, ரோஹிணி, ஜெகன் மோகினி, அஞ்சலி, ஜெட்லி, ப்ரூஸ்லி இப்படி எல்லாரையும் அடக்கன எனக்கே போட்டியா? இத்துடன் நமது மாநில செய்திகள் முடிவடைந்தன. கேள்கத்தும் துகான் பந்த. எம்மாடி என்கிட்டயே கேள்வியா? என் சன்ஸ்கிரிட்ட பத்தி சொல்லு. கலக்கிட்ட சுவாமிஜி எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப ஒத்துக்கிறீங்களா? கோ கோ. பொம்பளைங்களே இப்படிதான், நம்ப மாட்டீங்களே. இவனுக்கு கொஞ்சம் கூட மந்திரம் தெரியல. உன்னை பாத்துக்கிறேன். ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இந்த படம் மண்டையிலே ஏற மாட்டேங்குது அங்கிள். இந்த சம் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அங்கிள். தினமும் ஹோம்வொர்க் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஐயோ, இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். என்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா இருக்கு. சரஸ்வதி தேவியை கும்பிட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சா உனக்கு இங்கிலீஷ், உனக்கு மேக்ஸ், உங்க எல்லாருக்கும் நல்லா படிப்பு வரும். எங்க நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே. சரஸ்வதி சரஸ்வதி நமஸ்துப்யம், நமஸ்துப்யம், சரஸ்வதி நமஸ்துப்யம், சரஸ்வதி நமஸ்துப்யம். கிருஷ்ண சாஸ்திரி சாஸ்திரிகளே, இந்த வீட்ல அந்த பேர் கேட்கவே கூடாது. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? சரஸ்வதி நமஸ்துப்யம்ல சரஸ்வதி எடுத்துட்டு ஐயா நமஸ்துப்யம், அம்மா நமஸ்துப்யம்னு சொல்ல முடியாது இல்லீங்களா? சாஸ்திரி சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தானே. அதுவும் இல்லாம சரஸ்வதிங்கிறது உங்க தங்கச்சி பேராம, அவங்க பேரை சொன்னா உங்க வீட்டுக்கு இன்னும் நல்லது நடக்கும். அவசியம் இல்ல. இனி இத பத்தி யாரும் பேசாம இருந்தா நல்லது. வணக்கம் சாமி. வாமா வா வா உட்காரு. என்ன விஷயமா? உங்க குரூப்ல ஒரு திருடன் இருக்கான். எங்க குரூப்ல திருட்டு வேலை பாக்குறவங்க யாரும் இல்லையம்மா. நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மூவி சாங் பாடிட்டு இருக்கான். இவனா இவனா இல்ல என் பையனா? வேற யாருமா? கிருஷ்ண சாஸ்திரி. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அவர் மட்டும் வரலன்னா நாங்கெல்லாம் நெஞ்சு வெடிச்சு இல்ல 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 அந்த மாதிரி ஆயிருப்போம். நாங்கெல்லாம் வெறும் பக்கவாத்தியங்க தான். ஆனா அவரு ரிக்கு வேதம், யஜு வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் எல்லாம் தெரிஞ்சவரு. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பண்டிதனா இருந்தா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. என்னமா பண்ணணும்? யாகம் போயிட்டு இருக்கோம்ல, ஆமா, நீங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பாதியிலே நிறுத்திடணும். இன்டர்வல் விடுறதுக்கு இது ஒண்ணு சினிமா கிடையாதுமா, வேத மந்திரம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கொடுப்பேன். இந்த செட்டிங்க நாங்க ஒத்துக்க மாட்டோமா? என்னடா குரு, என்னடா புத்திரசி காமெடி? நல்லா கேட்டுக்கங்க. இந்த உலகத்துல யார் யாரோ எப்படி எப்படியோ சீட்டிங் பண்றாங்க. யாரா இருந்தா என்ன, காசு தானே முக்கியம். இந்த ஐடியா நல்லா இருக்கே, பணம் தானே முக்கியம். அட உன் சீட்டிங் பிளான உடப்புல போட. சரி, 4 பேர் மாதிரி தானே நம்மளும். இந்த விஷயத்தை பத்தி வெளியே மூச்சு விடக்கூடாது. வாங்க, வாங்க, வாங்க. எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்கம்மா. ஆனா மந்திரத்தை எப்ப நிறுத்துறதுன்னு நான் எப்படி யாகம் தெரிஞ்சுக்கிறது? நடந்துட்டு இருக்கும்போது இங்க தட்டுவேன், அப்ப உடனே நிறுத்திடணும். அங்க தட்டின மந்திரம் என்ன, என் இதையும் கூட நின்னு போயிடும். ஏய் ஏகலிங்கா, சரிம்மா, இந்த வேலையை முடிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன். அற்புதம். எது மந்திரத்தை நிறுத்துறது அற்புதமா? என்னாச்சு? என்னையா அது? ஏதோ பவர் கட்டண மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல மந்திரத்தை நிறுத்துறீங்க. என்ன நாங்க நிறுத்தும் போது நீ நிறுத்துற? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா என்ன? லீக் ஆயிடுச்சா? ஏகலிங்கா, மந்திரத்தை நிறுத்தினா பாப்பா ஆளுக்கு 2000 ரூபாய் தரேன் இருக்கு. இந்த விஷயத்த நம்ம குரூப்ல இருக்க எல்லாருக்கும் சொல்லிடு. நிலுங்க நிலுங்க சாஸ்திரி சார், அந்த ஜிகிர் தண்டா இருக்கல, அவ தொடைய தட்டும் போது நம்ம மந்திரத்தை நிறுத்தினா நமக்கு 2000 ரூபாய் கொடுப்பாளாம். என்னாச்சு சாஸ்திரிகளே? வந்ததுல இருந்து விடாம மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லப்பா, தொண்டை வலி எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு கிருஷ்ண சாஸ்திரி மட்டும் பண்ண போறாரு யாகம்.
பத்ரகாளி கபாலினி துர்க ஷமா சிவதாத்ரி ஸ்வாஹா சதா நமோஸ்துதே ஸ்வாஹா. டேய் எப்படிடா மந்திரத்தெல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்ற? ஏய் இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏற்கனவே யோசிச்சுதான் நைட்டே ஓலைச்சு விட பரட்டிட்டேன்டா. சரியான ஜிகர் தண்டடா நீ. ஹோமம் நல்லா நடந்துட்டு இருக்குல்ல? அக்கா பாத்தீங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடி காணாம போன எங்க கல்யாணம் முதல்ல கிடைச்சிடுச்சு. எல்லாம் கிருஷ்ண சாஸ்திரிகள் வந்த நேரம் தான். இவ்வளவு நாளா கிடைக்காத பொருள் திடீர்னு கிடைச்சிருக்குன்னா எல்லாம் இவர் செய்யற யாகத்தால தான். இந்த பெருமை எல்லாம் அவர்தான் செய்யணும். அடடடடடடடா, எவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த கிரெடிட்லாம் என்னது இல்லைங்க, எல்லாம் உங்களை தான் சேரும். நான் என்னத்த பெருசா பண்ணிட்டேன்? என்ன சார் கேக்குறீங்க? நான் ஒரு அழகான சிலைன்னா என்ன செதுக்கின சிலை, நான் ஒரு அழகான கோலம்னா அதுல இருக்கிற மாவு நீங்க தான். போக சாஸ்திரிகளே, நீங்க என்ன ரொம்ப ஓவரா புகழ்றீங்க. என்ன சார் அப்படி சொல்றீங்க? நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் வர மாட்டேன் வர மாட்டேன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? வரணும் வரணும் வரணும்னு கூப்பிட்டேன். நான் இங்க யாகம் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? செய்யணும் செய்யணும் செய்யணும்னு சொன்னேன். அதனால தான் சொன்னேன். கிரெடிட் உங்களுது தானே. வெங்காயம் ஐடியா என்னோடது, கிரெடிட் பாண்டியராஜ். ஐடியா என்னமோ நீங்க தான் கொடுத்தீங்க சர்மா சார். ஆனா சாஸ்திரி கூட்டு வந்து பாண்டியராஜ் தானே, அதான் அந்த கிரெடிட். என்ன தம்பி நீங்க இதெல்லாம் நீங்க போட்டு மிச்சம். வாங்க சாஸ்திரிகளே, நம்ம யாகத்தை பத்தி பேசுவோம். சரி சாஸ்திரிகளே, எப்பெல்லாம் இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பத்தி பெருமையாவே பேசுங்க. அதை என்கிட்ட விட்டுருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களை பத்தி மேல 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 சொல்லி இந்த வீட்டுக்கு ஒரு சாய்பாபாவா மாத்திடுறேன். ரொம்ப நல்லா இருக்கணும். வாங்க. பிரசாதம் எவ்வளவு டேஸ்டா ஏய் சுவாமி, அட நம்ம பார்ட்டி வருது. அது என்ன சுவாமி? இது சக்கரை பொங்கல். ஆஹா. சாப்பிடு சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். போயிட்டு வா போயிட்டு வா. போற போக்க பார்த்தா நம்ம லைன்ல விழுந்துருவோம் போல இருக்கே. யா! இத சாப்பிடுங்க, அதை விட நல்லா இருக்கும். ஓ, என்னங்க இது? அது உங்களோட பொங்கல்னா இது எங்களோட பொங்கல். சீக்கிரம் ஆகட்டும்டா. தேங்காயில 101 இருக்கணும். ஒண்ணு குறைஞ்சா கூட பெரிய பாவம் வந்து சேர்ந்துரும். டேய் எங்க என்ன தரது கையில? இதுவா? இது ஒரு டைப்பான பொங்கல் பா. முன்னாடியே சொல்லல. சரி என்கிட்ட கொடு. டேய் இந்தடா. சமமா வச்சு கொடு. விட்டு சாப்பிடுறத. ஆமா, இதுல இருக்கிறது நேக்கே பத்தாது. மச மசம் நிக்காம இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வா. சரி 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 சரி. என்னடா டிபன் ஐடியா ஐடியா நீங்க? ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்ல. என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்க. உங்க பொங்கலை எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குங்க. உங்க பொங்கல் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு. எதுல செஞ்சீங்க? நாங்க சக்கரையில செய்வோம். உங்க பொங்கலை எதுல செய்வீங்க? நாங்க பொங்கல ஆட்டுக்கறியில செய்வோம். ஆட்டுக்கறிலையா? ஆட்டுக்கறி. ஆமா சுவாமி, அதுக்கு பேரு ஹலீம். ஹலீமா? சாப்பிடாதீங்க. அந்த பொங்கலைங்க, அந்த பொங்கலைங்க. யாரும் சாப்பிடாதீங்க. அந்த பொங்கலைங்க, அந்த பொங்கலைங்க. எங்கள் வயிற்றுக்குள்ள போயாச்சே. வழிச்சு சாப்பிட்டானுங்க. ஐயோ, அது ஆட்டுக்கறியில செஞ்சிருக்காங்க. அதுக்கு பேரு சலீம். அலீம். அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நான் வேணும்னு பண்ணல. பாறா எப்படி அவசரப்படுறான் பாறா. இவள பாறா. மாந்தி வர மாதிரி இருக்கு இவனுக்கு. டேய் டேய் வெளிய போடா. வெளிய வெளிய போ. மாந்தி இருக்கறத வெளிய போ. வெளிய போய் எடு. உனக்கு என்னடா ஆச்சு? இந்த இடத்துல முடிச்சவனே. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு குருவே. என்னடா ஜீரணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? போடா போய் பேதி மாத்திரை வாங்கி சாப்பிடு. போ போ போ. டேய் டேய் டேய். நீ ஏன்டா அத கையில வச்சிருக்க? ஆனா இப்ப சின்ன கொஞ்சம் தான் இருக்கு சாமி. ஏன்டா அத சாப்பிட்டு போ. வெளிய போ. போடா. இதெல்லாம் காரணம் நீதான் பண்ண. என்னடா தம்பி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இப்ப ரெடி என்ன? ஏய், இந்த பில்டிங்கையும் இந்த இடத்தையும் கோர்ட் நமக்கு சொந்தமாக்கிடுச்சு. ஞாபகம் இருக்குல்ல? இந்த இடத்துல ஒரு பெரிய மகால கட்டுறோம். அந்த வீரபாண்டிய முகத்துல கரிய பூசுறோம். ஆமாண்ணா. இந்த இடம் கடை அங்க வச்சா இருக்கலாம் தம்பி. தப்பிச்சு போகுது. ஏய் ஏய் வாங்க, ஏய், பிடிக்கிறா. அடிக்கிட்டே. ஏய் இல்ல. ஓடா வெளியே. சொன்னா கேளு. கடை வண்டியே. இந்த இடத்துக்குள்ள போகாத. வந்துரு. அடிக்கிட்டே. ஏய் இல்ல. கடை வண்டியே. அடி பிடிக்கிறா. அடிக்கிட்டே நில்லு. ஏய் நில்லு. போகாத, அங்க போகாத. அவங்க இடத்துக்குள்ள போகாத. இதடா வந்துச்சு. எங்கடா போச்சு? உள்ளதான் போயிருக்கு. வாங்க முடிக்கலாம். இது வேற ஏன்டா நம்மளே சுத்தி சுத்தி வருது? யார் மேல கேக்குற? என் வீட்டுக்குள்ள வந்து என்னைய வெட்ட பாக்குறியா நீ? ஓட்டுக்குள்ளே உங்களை போட்டு தள்ளிக்கணும்டா. இப்ப எங்க வீட்டுக்குள்ளே போட்டுட்டீங்களா நீங்க?
ஏய், யாக நடக்கிற வீட்டுல கொலை விழக்கூடாதுன்னு பாக்குறேன். மறுபடியும் உங்களை இங்க பார்த்தேன், இங்கே சமாதி கட்டிடுவேன். போகடா. அவன் என்னன்னா நமக்கு சமாதி கட்டுறது, அதுக்கு முன்னாடி நம்ம அவனுக்கு சமாதி கட்டுவோம். ஆமாண்ணே, இங்க பாருங்கண்ணா, அவ அடிச்சதுல ரத்தம் கூட வருது. அடிச்சா ரத்தம் வராம பாலடா வரும். அடச்சி, சரியான சந்தர்ப்பம் பார்த்து நாம யாருன்னு இவங்களுக்கு காட்டுறோம். கரெக்டா தூக்குறோம். வாங்கடா. சுத்தி இருக்கிற கிராமத்துக்கெல்லாம் விவசாயத்துக்கு தண்ணி இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். இப்போ ஊருக்குள்ள கால்வாய் வர்றதுனால விவசாயிகளுக்கு நல்ல காலம். நீங்க யாகம் நடத்த ஆரம்பிச்சதும் நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க ஐயா. சாஸ்திரி நிலுங்க, இது எல்லாத்துக்குமே எங்க சாஸ்திரியோட ராசி தான். நான் என்ன பண்ணிட்டேன், பில் கேட் சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்ச மாதிரி, கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி, பாண்டியராஜன் சார் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு. சும்மா இருக்க சாஸ்திரிகளே, நீங்க வேற. நான் என்னத்த பெருசா பண்ணிவிட்டேன். இதுல உன் பங்கு எதுவும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். வாய முறையா கிருஷ்ண சாஸ்திரிகளுக்கு எல்லாமே தெரியும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவர் இல்லன்னா நான் இல்ல, நான் இல்லன்னா யாகம் இல்ல, யாகம் இல்லன்னா இந்த ஊருக்கு கால்வாயே இல்ல. இந்த பெருமை எல்லாம் பாண்டியராஜன் நல்ல சாஸ்திரிங்களை கூட்டு வந்திருக்காரு. சுக்லாம்